வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்பிலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எங்கு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னையில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க, 1688. அகைன் சொல்கிறேன், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எங்கு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை 1688. நம்பர் 2, தமிழ்நாட்டில் முதலில் உருவாகிய நகராட்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்த நகராட்சி? வேலூர் மாவட்டத்தில் இருக்கு நகராட்சி வாலாஜாபேட்டை. சரிங்களா? தமிழ்நாட்டில் முதலில் உருவாகிய நகராட்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்த நகராட்சி? வேலூர் மாவட்டம், வாலாஜாபேட்டை நகராட்சி. நம்பர் 3, தற்போது நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எங்கு உள்ளது? காஞ்சிபுரம். தற்போது நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எங்கு உள்ளது? காஞ்சிபுரம். நம்பர் 4, இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சியில் உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சியில் உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. நம்பர் 5, அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர், விழுப்புரம் மாவட்டம், 22 ஊராட்சி ஒன்றியங்கள். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? விழுப்புரம் மாவட்டம், 22 ஊராட்சி ஒன்றியங்கள். நம்பர் 6, குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எது? நீலகிரி மற்றும் பெரம்பலூர். 2 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எது? நீலகிரி மற்றும் பெரம்பலூர், 4 ஊராட்சி ஒன்றியங்கள். நம்பர் 7, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மற்றும் நாள்? 1992 ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் 1992 ஏப்ரல் 24. நம்பர் 8, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் பங்கேற்கும் வகையில் இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் வழங்கப்பட்டது? 33%. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் பங்கேற்கும் வகையில் இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் வழங்கப்பட்டது? ஆன்சர், 33%. நம்பர் 9, தேசிய ஊராட்சி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24. அதுதான் இந்திய தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்த நாளை நம்ம தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். ஊராட்சி வேற, உள்ளாட்சி வேற. தேசிய ஊராட்சி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24. தமிழக தேர்தல் ஆணையம் கோயம்பேடு. தமிழக தேர்தல் ஆணையம் எங்குள்ளது? கோயம்பேடு. நம்பர் 11, 2011ஆம் ஆண்டில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் டேஸ் இடங்களில் வெற்றி பெற்றனர்? 38%. 2011ஆம் ஆண்டில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் டேஸ் இடங்களில் வெற்றி பெற்றனர்? ஆன்சர், 38%. நம்பர் 12, உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம். நம்பர் 13, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். சரிங்களா? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வேற, ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் வேற. அதில் உள்ள வகைகள் பார்த்துடலாம். பேரூராட்சி, 10,000 மக்கள் தொகை கொண்ட ஊரை பேரூராட்சின்னு சொல்கிறாங்க. நகராட்சி, 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள இடங்களை நகராட்சின்னு சொல்கிறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் தொகை உள்ள இடங்களை மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் நகர்ப்புற உள்ளாட்சிக்கு பேரூராட்சி, அதுக்கு மேலே நகராட்சி, அதுக்கு மேலே மாநகராட்சி. சரிங்களா? நம்பர் 13, ஊரக உள்ளாட்சி அமைப்புகள். ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அந்த கிராம ஊராட்சி சேர்ந்தது தான், பல கிராம ஊராட்சி சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியமாக வரும். அந்த ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அடுத்து வர்றது மாவட்ட ஊராட்சி. 50,000 மக்கள் தொகை கொண்டிருந்தால் அது மாவட்ட ஊராட்சி. நெக்ஸ்ட்டு 14, ஊராட்சி ஒன்றியம் என்பது பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது. பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம்.
15 மாநகராட்சி தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். மேயர். மாநகராட்சி தலைவர் வேற, மாநகராட்சி நிர்வாக அலுவலர் வேற. சரிங்களா? நம்ம எப்படி ஆளுநர் முதலமைச்சர் இருக்கிறாங்களோ, குடியரசுத் தலைவர் பிரதமர் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி மாநகராட்சிக்கு தலைவர் மேயராக இருப்பாங்க, நிர்வாக அலுவலராக நகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஆணையர் இருப்பாங்க. ஐஏஎஸ் படித்தவங்க மாநகராட்சி ஆணையராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 16 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர் என அழைக்கப்படுகிறார். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர் என அழைக்கப்படுகிறார். நம்பர் 17 ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓ சொல்லுவோம்ல, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர். நம்பர் 18 மாநகராட்சியின் செயலாளர் யார்? செயலாளர், நிர்வாக அலுவலர் எல்லாமே ஒன்று தான். மாநகராட்சி ஆணையர் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஐஏஎஸ் படித்தவங்க இருப்பாங்க. சரியா? ஒரு கலெக்டர் வந்து மாநகராட்சி ஆணையராக இருப்பாங்க. நம்பர் 19 பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார்? செயல் அலுவலர், இஓ அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார்? செயல் அலுவலர். நம்பர் 20 உள்ளாட்சிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. நம்பர் 21 இந்திய மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்திய சட்டம். இந்திய அரசு சட்டம் 1935. அந்த இயர் போட மறந்துட்டேன். இந்திய அரசு சட்டம்னாலேயும் நம்ம இந்திய சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி உருவாக்குனது இந்திய அரசு சட்டம் 1935. இதுதான் பேசிக் சட்டம். இதிலிருந்து தான் இந்திய அரசமைப்பு சட்டமே உருவாக்குனாங்க. ஸோ இந்த இயரை மறந்துடக்கூடாது. நம்பர் 22 உள்ளாட்சி அமைப்பு எந்த காலத்தில் உச்ச நிலை அடைந்தது? பிற்கால சோழர்கள் மற்றும் தஞ்சை சோழ பேரரசு காலத்தில். உள்ளாட்சி அமைப்பு எந்த காலத்தில் உச்ச நிலை அடைந்தது? பிற்கால சோழர்கள் மற்றும் தஞ்சை சோழ பேரரசு காலத்தில். நெக்ஸ்ட்டு நம்பர் 23 இந்திய தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 படி தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1994. இந்திய தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சட்டத்தின் படி தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1994. 2 இயர்ஸ் பேக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 24 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950. இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வர்றதுக்கெலாம் முன்னாடி இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டேவும் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றியிருக்காங்க. ஏன்னா மதராஸ் அப்படிங்கிறப்ப அப்போ 4 ஸ்டேட்டுமே சேர்ந்தது தான் மதராஸாக இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானா, வேறு கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தது தான் மதராஸ். 25 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. 26 திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஜிவிகே ராவ் குழு 1985. இவங்களுக்கு முன்னாடியே 2 குழு இருக்கும். ஃபஸ்ட்டு குழுவே பல்வந்த்ராய் மேத்தா குழு தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய அனலைசஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 10 வருஷம் கழித்து வந்தது தான் அசோக் மேத்தா குழு. அதுக்கப்புறம் வந்தது தான் ஜிவிகே ராவ் குழு. இந்த இயர் படி நீங்கள் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம 26 பார்க்குறோம். திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஜிவிகே ராவ் குழு 1985 ஆண்டு நிறுவியிருக்காங்க. திட்டக்குழுவினால் நிறுவப்பட்டு இருக்குது. 27 73 மற்றும் 74வது அரசியல் சட்ட திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1992. இந்த இதில் வந்து பஞ்சாயத்து ராஜ் இதில் நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அது 1992 தான் அந்த நடைமுறைக்கு வந்திருக்கும். 28 மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையை பரிந்துரை செய்த குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. இதுதான் முதல் அமைக்கப்பட்ட குழு. அதுக்கப்புறம் ராஜமன்னார் குழு வரும். அது வந்து தமிழக அரசு நிறுவின குழு. அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ஜிவிகே ராவ் அசோக் மேத்தா குழு வரும் 10 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஜிவிகே ராவ் குழு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். 28 மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையை பரிந்துரை செய்த குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. இந்த குழு வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், பரிந்துரை செஞ்சுருக்கோம். அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு 29
பெரியார் ஈரோடு நகராட்சி தலைவராக பதவிக்கு வந்த ஆண்டு 1917. பெரியார் ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவிக்கு வந்த ஆண்டு 1917. 30. கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் காந்தியடிகள். கிராமங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் காந்தியடிகள். 31. உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் உள்ளாட்சி அமைப்பு பற்றிய குறிப்புகள் காணப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம். உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் உள்ளாட்சி அமைப்பு பற்றிய குறிப்புகள் காணப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம். 32. சோழ காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த தேர்தல் முறை குடவோலை முறை. சோழ காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த தேர்தல் முறை குடவோல முறை. நெக்ஸ்ட்டு 33. ரிப்பன் பிரபு தீர்மானம் திருமணம் வந்திருக்கு. ரிப்பன் பிரபு தீர்மானம் டேஸ் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது 1882. 34. எந்த இரண்டு திட்டத்தின் அடிப்படையில் 1957 ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமைந்தது? அதில் சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, தேசிய நீட்டு சேவை 1953. இந்த இரண்டு திட்டத்தின் அடிப்படையில் தான் 1957 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? 35. எந்த குழுவின் பரிந்துரைப்படி 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் 1992 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன? எல்.எம். சிங்வி குழு. 1986 ஜி.வி.கே. ராவ் குழுவுக்கு அடுத்து வருது எல்.எம். சிங்வி குழு. நெக்ஸ்ட்டு வேறற்ற பொருட்கள் என அழைக்கப்படும் குழு ஜி.வி.கே. ராவ் குழு. அவங்க கொண்டு வந்த இதில் பரிந்துரைகள்லாம் எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 37. உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய குறிப்புகள் காணப்படும் மற்ற ஒரு பேரரசு காலம் மௌரிய பேரரசு. நம்ம சோழ பேரரசை தவிர்த்து அடுத்து என்ன ஒரு பெரிய பேரரசு இருந்துச்சு உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது பேரரசு அப்படின்னா மௌரிய பேரரசு. 38. கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சரத்து 40. கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து 40. 39. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும். இது யாருடைய முக்கிய கூற்று? காந்தியடிகள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமத்திலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும். இது யாருடைய முக்கிய கூற்று? காந்தியடிகள். 40. கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள். ஜனவரி இப்போ 4 இருந்துச்சு, இப்போ 6 நாட்கள் வச்சுருக்காங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், மார்ச் 21 தண்ணீர் தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜனவரி 26 குடியரசு தினம், மார்ச் 21 தண்ணீர் தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். நெக்ஸ்ட்டு 41. கிராமங்களில் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. கிராமங்களில் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. 42. மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் மற்றும் அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்படுபவர் மேயர். மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் மற்றும் அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்படுபவர் மேயர். 43. ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடுபவர்கள். ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடுபவர்கள் மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர். சரிங்களா? 44. குடிசைகள் இல்லாத கிராமம் அப்படின்னு சொன்னால் ஓடந்துறை கிராமம். அதுதான் என்ன செஞ்சிச்சு, நிறையா திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு மின்சாரம் தயாரித்து அவங்களுக்கு போக மிச்சம் இருக்க மின்சாரத்தெல்லாம் அரசுக்கு விற்று அதன் மூலமாக அவங்க அந்த கிராமத்தை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. குடிசைகள் இல்லாத கிராமம் ஓடந்துறை கிராமம். 45. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு 1/3 பங்கு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு 1/3 பங்கு. 46. 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்த நகராட்சி தலைவர் பெரியார். 1919
குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்த நகராட்சி தலைவர் பெரியார். 47 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர். சரிங்களா, ஊராட்சி ஒன்றிய தலைவர் சேர்மன், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் வந்து கவுன்சிலர், தலைவர் வந்து சேர்மன். நெக்ஸ்ட்டு 48 டேஷ் மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகை உடைய சிறிய மாநிலங்களில் எந்த முறை பஞ்சாயத்து சட்டம் இயங்குகிறது? 2 மில்லியன் மக்கள் தொகை குறைவாக உள்ள மக்கள் தொகை உடைய சிறிய மாநிலங்களில் 2 அடுக்கு பஞ்சாயத்து சட்டம். சரிங்களா, மற்ற இடங்களெல்லாம் 3 அடுக்கு பஞ்சாயத்து சட்டம், இங்கே மட்டும் 2 அடுக்கு பஞ்சாயத்து சட்டம். நெக்ஸ்ட்டு 49 மாநகராட்சியின் தலைவர் மேயர் மற்றும் நிர்வாக அலுவலர் மாநகராட்சி ஆணையர் IAS. சரிங்களா, மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர். மேயருங்கிறது யாருன்னா அரசியல் கட்சிகள் மூலமாக வருவாங்க. நிர்வாக அலுவலர் வந்து அதிகாரிகள். மாநகராட்சி ஆணையர் வந்து IAS தலைவர் வருவாங்க. நம்பர் 50 நகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் மற்றும் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார்? நகராட்சி நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர், மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். உங்களுக்கு இதை தனித்தனியாக படிக்கும்போது தலைவர் யார் நிர்வாக அலுவலர் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகும் தான் அடுத்தடுத்தே கொடுத்துருக்கேன். சரிங்களா, மாநகராட்சி தலைவர் வேறு நிர்வாக அலுவலர் வேறுன்னு சொல்லி ஒரே கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நகராட்சி நிர்வாக அலுவலர் மற்றும் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் இவங்க 2 பேரும் வேறு வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்து இதோட பார்ட் 2 வீடியோ வரும். நான் இது வரைக்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வரலாறில் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பம் சொல்லுங்கள். இல்லை பாலிட்டிக்ஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா போரிங்காக இருக்கும்ல ஒரே நம்ம பாலிட்டிக்ஸாக படிக்கிறோன்னு, கொஞ்சம் வரலாறு புவியெல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் இதில் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது KR TNPSC. தேங்க்யூ.